நெஞ்சங்களுக்கு வணக்கம். பல சர்ச்சைகளும் பல போராட்டங்களும் பல உயிரிழப்புகளுக்கும் பின்னர் ராமர் கோவில் 2019 நவம்பர் 9 தீர்ப்பின்படி சர்ச்சைக்குரிய 2.25 ஏக்கர் நிலத்தின் ராமர் கோவில் கட்ட அனுமதி அளித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அதன்படிதான் ராமர் கோவில் அறக்கட்டளை நிர்வாகிகள் ஏற்படுத்தப்பட்டு நாடு முழுவதும் பக்தர்கள் தங்களால் முடிந்த காணிக்கையை செலுத்தியிருக்காங்க. அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவதற்கான பூமி பூஜை 2020 ஆகஸ்ட் 5 அன்று பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டியிருக்கார். 2024 ஜனவரி 22 அன்று ராமர் கோவில் குடமுழுக்கு விழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ராமர் கோவிலுடைய அமைப்பு பற்றியும் அதோடு ராமர் கோவில் கட்டும்போது நிகழ்ந்த ஓர் அதிசயமான சம்பவமும் தற்சமயம் நடக்கின்ற ஓர் ஆச்சரியம் நிறைந்த தகவலையும் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். அதோடு நம்ம சேனலில் ஆலய தரிசனம் மூலமாக ஆலய வரலாற்றோடும் அறிவும் ஆன்மீகம் மூலமாக அறிவியலில் ஆன்மீகமும் பற்றியும் தொடர்ந்து பல பதிவுகள் இருக்குது. வரும் காலத்திலையும் இது போன்ற பதிவுகளை தொடர்ந்து போடப்படும். அதனால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். ராமர் கோவில் பற்றி பார்க்கலாம். ராமர் கோவில் அசல் வடிவமைப்பு 1988 ஆண்டில் குஜராத்தின் அகமதாபாத்தை சேர்ந்த சோம்புரா குடும்பத்தால் வடிவமைக்கப்பட்டது. குஜராத்தின் சோம்நாத் கோவில் உட்பட 100க்கும் மேற்பட்ட கோவில்களை வடிவமைப்பதில் 15 தலைமுறைகளாக இருக்கக்கூடிய குடும்பம். ராமர் கோவிலுடைய தலைமை கட்டடக் கலைஞர் சந்திரகாந்த் சோம்புரா. கோவிலுடைய கட்டும் அமைப்பு பற்றி இப்போ பார்க்கலாம். கோவில் கட்டக்கூடிய கல் 2500 ஆண்டுகள் ஆனாலும் சேதமடையாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டு கோவிலுடைய 1000 ஆண்டுகளுக்கு மேல் நிலைத்து நிற்பது போல இந்த ராமர் கோவிலும் நீடித்து நிற்க எண்ணி தமிழ்நாட்டு கோவில் முழுக்க கற்கோவிலாகவே கட்டப்பட்டிருக்குது. அதுபோலவே நாடு முழுவதும் கற்களை தேடி அதனுடைய ஆயுட்காலத்தையும் கணித்து தேர்வு செய்த கல் தான் ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய பிங்க் கற்கள். ஃபேன்ஸ்டோன் ரகத்தை சேர்ந்தது தான் இந்த கல். இந்த கல் நீடித்த தன்மையையும் சிற்பங்கள் செதுக்கிறதுக்கு ஏற்றதாகவும் இருக்கும் என்று ஆய்வு செய்து இதில் கிளிப் செய்வதற்கு மட்டும் செம்பு செய்யப்பட்டிருக்கு. நகர என்ற கோவில் கட்டுமான பணி அமைப்பில் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்குது. ராமர் கோவில் 3 அடுக்கு கொண்டதாக 3 மாடி அமைப்பிலும் கோபுரங்கள் 5 குவி விமானங்கள் கொண்டு 360 தூண்கள் கொண்டு 360 அடி நீளமும் 235 அடி அகலத்திலும் 161 அடி உயரத்திலும் ராமர் கோவில் கட்டப்பட்டிருக்கு. முதல் மாடியில் 160 தூண்களும், 2வது மாடியில் 132 தூண்களும், 3வது மாடியில் 74 தூண்களும், மாடிக்கு செல்லக்கூடிய படியினுடைய அகலம் 16 அடியிலும் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோவிலுக்கான பிரம்மாண்ட மணி தமிழ்நாட்டில் உள்ள தூத்துக்குடியில் ஒரு பெரிய பாத்திரக்கடையிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. ராமர் சிலைகளை செய்கிறதுக்கு இந்துக்கள் புனிதமாக பயன்படுத்தக்கூடிய சால கிராம கற்களை பயன்படுத்தியிருக்காங்க. 2 பெரிய பாறைகள் நேபாளத்திலிருந்து அனுப்பப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டு கோவில்களை போல இந்த ராமர் கோவிலிலும் ஒரு சிறப்பு இருக்குது. ஒவ்வொரு ராம நவமி அன்றும் சூரிய கதிர்கள் விழுமாறு வடிவமைக்கப்பட்டிருக்கு. சூரியனை கருப்பொருளாக கொண்ட தூண்கள் சூரிய ஸ்தம்பங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. 30 அடி உயரத்தில் நிற்கக்கூடிய ஒவ்வொரு தூணிலும் ஒரு அலங்கார உருண்டை உள்ளது. ராமர் கோவிலுடைய கருவறை இதுதான் கோவிலுடைய பிரதானம். இந்த கருவறையில் வைக்கக்கூடிய சிலை பிரதிஷ்டை செய்வதற்காக மைசூர் சிற்ப கலைஞர் அருண் யோகிராஜ் வடிவமைத்த ராமர் சிலை தான் தேர்வு செய்யப்பட்டிருக்கு. சரையு நதிக்கரையில் அமைந்துள்ள ராம் கதா அருங்காட்சியகம் சட்டப்பூர்வமான அறக்கட்டளையாகவும் 500 ஆண்டுகால ராமர் கோவில் வரலாறும் 50 ஆண்டுகால சட்ட ஆவணங்களும் அங்கு வைக்கப்படும். ஜனவரி 22 ராமர் கோவில் குடமுழுக்கு விழா சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கிறது. அதில் கலந்து கொள்வதற்காக அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அரசியல் கட்சியினருக்கும்
பல திரைத்துறை பிரபலங்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. அதோடு பொதுமக்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. அயோத்தியில் திறக்கப்பட உள்ள ராமர் கோவிலை பார்வையிடுறதுக்காக 275 சிறப்பு ரயில்களை இயக்க மத்திய அரசு முடிவு செய்திருக்கு. இதில் பயணம் செய்வோர் டிக்கெட் எடுக்க வேண்டிய அவசியமில்லை. சாப்பாடு மற்றும் இருப்பிடம் இலவசமாகவே வழங்கப்பட இருக்குது. ஜனவரி 24 முதல் மார்ச் 24 மாதம் வரை 3 மாதங்கள் 5 கோடி மக்கள் வரை இலவச தரிசனத்திற்கு அழைத்து செல்ல மத்திய அரசு முடிவு செய்திருக்கு. இதற்காக பல பகுதிகளில் இருந்து நிதி உதவியும் பெற்றிருக்கிறது. பக்தர்களுக்காக தனி மையங்கள், ஆராய்ச்சி கூடம், ஆவண அறை, அருங்காட்சியகம், சுற்றுலா மையம், மாநாட்டு கூடம், யோக மையம், நிர்வாக கூடம், பசு காப்பகம் போன்றவையும் இந்த ராமர் கோவிலில் அமைக்கப்பட்டிருக்கு. இது ஒரு சுற்றுலா மையமாகவும் அறிவிக்க திட்டமிடப்பட்டிருக்கு. ராமர் கோவில் திறப்பு விழாவை இந்த இந்தியாவே ஏன் உலகமே எதிர்பார்த்துட்டு இருக்கு. உலகம் மட்டுமல்ல, ஜீவராசிகள் கூட இந்த ராமர் கோவிலுடைய கும்பாபிஷேக விழாவை எதிர்பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். உடம்பை சிலிர்க்க வைக்கக்கூடிய காட்சி அயோத்தியாவில் தினமும் இரவில் யாரும் இல்லாத நேரத்தில் குரங்கு வந்து ராமர் கோவிலில் வழிபாடு செய்து வந்திருக்கு. ஒரு நாள் இரவு அந்த கோவிலுடைய அர்ச்சகர் ஒருவர் இந்த சம்பவத்தை கண்டு ஆச்சரியமடைந்திருக்கிறார். மறுநாள் குரங்கு மீண்டும் வந்திருக்கு. அதனால் அதனுடைய ராம பக்தியை கண்டு வியந்து அவர் தனது ஃபோனில் படம் எடுத்திருக்கிறார். மனிதர்களைப் போலவே விலங்குகளுக்கும் பக்தி உண்டென்றால் அந்த விலங்கு அனுமனாக கூட குரங்கு வடிவில் வந்த அனுமனாக கூட இருக்கலாம். அனுமன் ராம தரிசனம் பெற வந்திருக்கிறாரோ என்னவோ. அது மட்டுமில்லை, தற்சமயம் ஓர் அதிசயம் நடந்து கொண்டிருக்கிறது ராமர் பூமியில். ஜடாயு பறவைகள் இதுவரைக்கும் அழிந்துவிட்ட இனம் அப்படின்னு தான் எல்லோருமே நினைத்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் ராமர் கோவிலுடைய கும்பாபிஷேக விழா ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே ஜடாயு பறவைகள் கூட்டம் கூட்டமாக அயோத்திக்கு வந்து கொண்டிருக்கின்றனவாம். இந்த ஜடாயு பறவைகளை கண்ட மக்கள் ஆரத்தி எடுத்து வழிபடுகிறார்கள். இந்த ஜடாயு பறவைகள் பார்ப்பதற்கே மிக பெரியதாக இருக்கின்றதாம். ஜடாயு பறவைகள் ராமரை தொழுகின்றதற்காகவே பறந்து வந்து கொண்டிருக்கின்றன. எங்கிருந்து என்று யாராலும் சொல்ல முடியவில்லை. சூரிய குலத்தில் பிறந்த ராமனுக்கு சராயு நதிக்கரையில் அமைந்துள்ள அயோத்தியில் ராமர் கோவில் கட்டி அதனுடைய கும்பாபிஷேகத்திற்காக மக்கள் எல்லோருமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம.